சார் இப்போ இனிப்பு சாப்பிடாத உனக்கு வந்து பல்லு சொத்தையாயிரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கேவிட்டிஸ் வரும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடினாய்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட்டை பல் சீரமைப்பு நிபுணர்கிட்ட கொண்டு உங்கள் குழந்தைங்களை காமிக்கிறது நல்லது. அது ரெண்டுத்துலேயுமே வந்து இப்போ மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட பல்லு சிரிக்கும் போது நான் அழகா இருக்கணும், அதே மாதிரி முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மேலே வந்து ஒரு ஸ்டீல் கேப் மாதிரி போடுவாங்க. பற்களை பத்தி நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நம்ம எப்போ வந்து பல் டாக்டரை அணுகணும் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளுக்கு தெளிவா நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்மைல் கார்டன் அப்படின்ற கிளினிக்ல இருந்து டாக்டர் முருகேசன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு எப்போ பல்லு முளைக்கும் அப்படின்றது ரொம்ப கியூரியஸான ஒரு இதுவாகவே இருக்கும். ஆனா பல்லு முளைக்கல ஏன் இன்னும் முளைக்கல அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இப்பவே குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல காட்டலாமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். ஸோ எந்த வயசுல இருந்து உங்களை அணுகிறது வந்து சரியான விஷயமா இருக்கும் சார்? அந்த பால் பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாசத்துலேருந்து 2.5 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 10 பற்கள் கீழே ஒரு 10 பற்கள் முளைக்கும். ஸோ ஒரு பல்லு வந்து விழுந்து அதுக்கடுத்து 6 மாதத்துக்குள்ளே வந்து நிரந்தர பற்கள் முளைக்கல அப்படின்னா நீங்கள் கொண்ட காமிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடில் உள்ள பல்லு வந்து முளைச்சிருச்சு, அதுக்கு அடுத்த கான்ட்ரலேட்டல் பல்லுன்னு சொல்லுவோம், அதுக்கு ஒத்த பல்லு லெஃப்ட் சைடில் வந்து அந்த பல்லு முளைக்காமல் இருந்தது, ஒரு வருஷத்தில் வந்து முளைக்காமல் இருந்ததுன்னா அப்போ கொண்ட நீங்கள் வந்து பல் மருத்துவரை அணுகி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து டாக்டர் வந்து அதுக்கு வந்து உள்ளே பல் இருக்கா, சம்டைம்ஸ் வந்து பல் முளைக்காமையே இருக்கும், சம்டைம்ஸ் உள்ளே இருந்தது அப்படின்னா அதை வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உள்ளே இருந்ததுன்னா அது வர்றதுக்கான வழிகளை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்போம். பெரியவங்களுக்கு நம்ம வந்து பல்லில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சர்ஜரி வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். லைக் அந்த கட் பண்ணி எடுக்கிறது, தோலை கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக தெரியல. குழந்தைங்களுக்கு அது பண்ணும் போது அது இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்குமே சார், அது எப்படி நீங்கள் அணுகுவீங்க? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த சில நேரத்தில் வந்து ரொம்ப வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உள்ளே இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து அந்த தசை கம்மில் உள்ள அந்த தசை மட்டும் கவர் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தசையை மட்டும் கட் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேசர் டெக்னாலஜி மூலமாக வந்து அந்த தசையை மட்டும் வலி இல்லாமல் அதை வந்து அதில் ஒரு அனஸ்தட்டிக் ஜெல் மாதிரி தடவி, ஈவன் வந்து ஒரு இன்ஜெக்ஷனே இல்லாமல் ஒரு அனஸ்தட்டிக் ஜெல் மாதிரி தடவி அதில் வந்து அதை டிஷ்யூ மட்டும் கட் பண்ணி, ப்ளீடிங் இல்லாமல் டிஷ்யூ மட்டும் கட் பண்ணி அந்த டிஷ்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரியர், அந்த தசை வந்து ரொம்ப கனமாக இருந்தாலும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு நமக்கு அந்த பற்கள் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் வந்து ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வலியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. சார். இப்போ இனிப்பு சாப்பிடாத உனக்கு வந்து பல்லு சொத்தையாயிரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு கேவிட்டிஸ் வருமா? ஸோ இது வந்து நம்ம 2 விதமாக இது பண்ணணும். ஹைலி கேரியோஜெனிக்னு சொல்லுவோம், அதிக வந்து சர்க்கரை உள்ள பொருட்கள், இது வந்து கண்டிப்பாக வந்து சொத்தை வர்றதுக்கான வாய்ப்பு. இதை தாண்டி நம்மளுடைய உணவுகள் வந்து எவ்வளோ நேரம் வந்து பற்களில் தங்கியிருக்கோ அதுதான் வந்து மோர் டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒட்டும் தன்மை உள்ள பொருட்கள் வந்து இன்னும் வந்து சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இனிப்பு வகைக்கும் அதே மாதிரி ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அதிக ஒட்டும் தன்மை உள்ளது. ஸோ நான் யூஸ்வலாக சொல்கிறது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் அந்த ஸ்வீட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற துகள் வந்து அங்கே எவ்வளோ நேரம் நம்ம தங்கியிருக்கோ அதை பொறுத்து வந்து சொத்தைகள் வரும். அதே மாதிரி வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறதுன்னு இருக்குது. நிறைய இதில் பார்த்திங்க அப்படின்னா பற்களில் நமக்கு சொத்தை இருக்கிறது வெளியிலே தெரியாது. ஸோ பற்களுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உணவு துகள்கள் ரெண்டு பல்லுக்கு இடுக்கல, ஸோ உணவு துகள்கள் உள்ளே இருக்கும். நம்ம வந்து வெளியிலே நமக்கு தெரியாது, சொத்தை இருக்கிறதே தெரியாது. சாப்பாடு மட்டும் அங்கே போய் ரிப்பீட்டடாக வந்து உணவுத்துகள் மாட்டி அதனால வந்து பேஷண்ட்டுக்கு இனிஷியலாக வந்து அவங்களுக்கு ஒரு கூச்சமோ அந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஒரு தொந்தரவோ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து வெளியில் பேஷண்ட்னால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் யூஸ்வலாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பல் மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து உங்கள் பற்களை வந்து பரிசோதித்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு யூஸ்வலாக சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பற்களில் வந்து உணவுத் துகள்கள் வந்து தங்காமல் வந்து பார்த்துக்கிறது நல்லது. அதற்கு முறையாக வந்து நீங்கள் வந்து சீராக வந்து பற்களை வந்து பாதுகாத்துக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ இனிப்புகள் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிட்டா சொத்தை வந்துடும் அப்படிங்கிறது, சாக்லேட் சாப்பிட்டா சொத்தை வந்துடும்ங்கிறது கிடையாது.
நம்ம என்ன முறையில் சாப்பிட்றோங்கிறது முக்கியம். நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, இல்லை இடையில சாப்பாட்டுக்கு இடையில கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்வீட் வந்து உங்கள் பல்லுலேயே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை சுத்தம் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபர்தராக எதுவும் எடுத்துக்க மாட்டீங்க, இல்லை ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க அப்படின்னா, அது வந்து தங்கியிருக்க ஒரு 6 மணி நேரம் தங்கியிருந்தாவே அது வந்து உங்களுக்கு நம்ம பற்களில் வந்து பாதிப்பை கொடுக்கும். அதனால் வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா சொத்த வருங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை வந்து பற்களை வந்து சாப்பிட்டாலும் பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து சொத்தை வருதா இல்லைங்கிறது. சார், நீங்க பற்கள் மற்றும் முக சீரமைப்பு நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்துலயுமே வந்து இப்போ மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட பல்லு சிரிக்கும் போது நான் அழகா இருக்கணும், அதே மாதிரி முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்றது எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க சார். ஆர்த்தோடான்டிஸ்ட் பல் மற்றும் முக சீரமைப்பு நிபுணர் அதுதான் வந்து நம்மளுடைய பற்களை மட்டும் இல்லாமல் நம்ம தாடை, முகம் எல்லாத்தையுமே வந்து ஒரு சீரமைக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இது. எங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ப்பற்கள் வந்து விழுந்து முளைக்கும். எப்போ விழுந்துன்னா ஒரு 6 வயசுல வந்து நிரந்தர பற்கள் வளர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி உள்ள கடவாய் பற்கள் ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள பற்கள் வந்து விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்தே நாங்கள் வந்து ஒரு கண்காணிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து வந்து நீங்கள் அந்த உங்களுடைய குழந்தைகளை வந்து டென்டிஸ்ட்டையோ இல்லை ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எங்களை மாதிரி ஒரு முக சீரமைப்பு நிபுணர்கிட்டே காமிக்கலாம். இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய நிரந்தர பற்கள் எந்தெந்த பற்கள் வந்து இருக்குது, எதுவும் பற்கள் குறைவாக இருக்கா, பற்கள் வந்து சரியான கோணத்தில் வளருதா, இல்லை சம்டைம்ஸ் வந்து அதுக்கு போதிய இடம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது நம்பர் 1 இது பார்ப்போம். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா, தாடை மற்றும் அதை சுற்றி உள்ள தசைகள் வந்து சீராக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இது எதுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து சரியாக இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடினாய்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களால நார்மலாக மூச்சு விட முடியாது. ஸோ நைட் தூங்கும்போது வாயை திறந்துக்கிட்டே தூங்குவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி குழந்தைகள் வந்து வாயை திறக்கிறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னா, அவங்களுடைய முக தோற்றம், அவங்களுடைய தாடையோட வளர்ச்சி, அவங்களுடைய சதைகள் எல்லாமே மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ஓவரால் ஃபேஸ் வந்து ஒரு விகாரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் வந்து அதை வந்து இனிஷியலாகவே வந்து நம்ம வந்து சரி செஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அது அடினாய்டு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு ENT ரெஃபரன்ஸ் கொடுத்து எல்லாமே நார்மலாக இருக்குது, பட் வந்து ஒரு ஹேபிச்சுவல் பழக்கத்தில் வந்து வாயை திறந்து தூங்குறாங்க அப்படின்னா, அதற்கான இதை வந்து நாங்கள் வந்து சில டிவைஸ் கொடுத்து, இல்லை சில பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து அதை சரி செஞ்சுக்கிறது. ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக இருக்கும்போதே அதை வந்து ஈஸியாக அந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, கை சூப்புற பழக்கம், இந்த விரல் கை சூப்புவாங்க, உதற கடிக்கிற பழக்கம், நாக்கத்துள்ளுவர பழக்கம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பற்களோட கோணம், நம்ம பற்கள் வளர்கிறத கோணம், அமைப்பு ப்ளஸ் தாடையோட வளர்ச்சி எல்லாத்தையுமே பாதிக்கும். ஓவரால் அந்த மசில்ஸ் சுற்றி உள்ள தாடையோட மசில்ஸ் எல்லாம் பாதிக்கும்போது நிச்சயமாக வந்து நம்ம முகப்பொலிவை வந்து இழந்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அந்த ஸ்டேஜில் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த 6, 7, 8 வயசு. இதற்கு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த 10லேருந்து 14 வயசு இந்த காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட்டை பல் சீரமைப்பு நிபுணர்கிட்ட கொண்டு உங்கள் குழந்தைங்களை காமிக்கிறது நல்லது. இது எதற்காக அப்படின்னா, நார்மலாக வந்து குழந்தைங்களுடைய தாடையோட வளர்ச்சி வந்து சீராக இருக்கா அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். அதை சுற்றி உள்ள தசைகள் சீராக இருக்கான்னு பார்க்கணும். இது ஏதாவது குறைபாடு இருக்குது, கீழ்த்தாடையோட வளர்ச்சி குறைபாடாக இருக்குது, இல்லை மேல்தாடையோட வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, அதை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பீக் க்ரோத்னும் நம்மளுடைய தாடையோட வளர்ச்சி உச்சத்தில் இருக்கும். ஸோ அந்த வளர்ச்சியோட உந்துதலை நம்ம பயன்படுத்தி, இது ஒரு பெரிய வந்து ஒரு சர்ஜரி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதற்கான ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி கொடுத்து நம்ம அந்த தாடையை வந்து உந்துதல் பண்ணி அதை சீராக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த காலகட்டத்தை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் யூஸ்வலாக ஸ்லோகன் கொடுக்குறத கேட்ச் த யங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இளமையான காலத்தில் நம்ம வந்து அந்த கரெக்டான நம்ம குழந்தைங்களை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து அவங்களோட யூஸ்வலாக வந்து அந்த டீனேஜுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து சைக்காலஜிக்கலாக வந்து நம்ம அழகாக இருக்கணுங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 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 குழந்தைய வந்து சோஷியலி அண்ட் சைக்காலஜிக்கலி காம்பிட்டண்ட்டாக வந்து உருவாக்குறது அந்த அடலசன்ட் ஏஜில். ஸோ அது வந்து இருந்து தான் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலே வேறு லெவலுக்கு மாறும். ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து
தவற விட்டுறக்கூடாது. அது வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் பல் சிரம நிபுணர்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுவது அவசியம். சார் இப்போ நீங்க சொன்னீங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனிச்சு சின்ன வயசுலயே பல் சீரா இல்லை அப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. நம்ம வளர்ந்துட்டோம். ஆனா ஓப்பன் ஸ்மைல் பண்ணி சிரிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா என்னோட பல் அழகா இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஃப்டர் சம் ஏஜ்க்கு அப்புறமும் அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஆக்சுவலி பற்கள் மட்டும் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கிளிப் போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா தாடையும் வந்து குறைபாடுனால நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு வந்து அப்பேரண்ட் பற்கள் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். ஸோ நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து அந்த தாடையை சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பற்கள் மட்டும் இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்ப்ரமைஸ் ட்ரீட்மெண்ட், இதுக்கு பேர் கேமோஃப்ளேஞ்சுன்னு சொல்லுவோம். காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக வந்து தாடையோட குறைபாடு இருக்கும். அதை மறைச்சி வந்து பற்களோட நம்ம அமைப்பை வந்து தாடைக்கு ஏற்றாறு போல் வந்து மாற்றி நம்ம வந்து கொடுக்கலாம். பட் இது வந்து நமக்கு ஒரு 100% ரிசல்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு காம்ப்ரமைஸ் ரிசல்ட் கொடுக்கலாம். இதுக்கு சில பற்களை நம்ம எடுத்துட்டு அலைன்மெண்ட் பண்ணி ஒரு அழகான ஒரு அக்செப்டபிள் ஒரு ஃபேஷியல் ஃபியூச்சர் கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்தந்த காலகட்டத்துலேயும் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரொம்ப வந்து சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுடைய மேத்தாடை கீழே தாடைக்கு உள்ள இடைவெளி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் 18 வயசுக்கு மேலே வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை மூலம் வந்து காஸ்மெட்டிக்காக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து சின்னதாக இருக்கும் போதே சரி செஞ்சுக்கிறது நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். மற்றபடி வந்து நமக்கு செலவு வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வரும்போது பாதுகாக்கிறதோட வந்ததுக்கப்புறம் அதை சரி செய்கிறதுங்கிறது எப்போவுமே வந்து ஒரு கடினமான வேலை தான். அதனால் வந்து ஆரம்பத்திலே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. சார் இப்போ எனக்குமே வந்து சின்ன வயசுல மெட்டல் ஃபில்லிங்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது ஏன் பண்ணியிருக்காங்கன்னு நான் இப்போ தான் யோசிக்கிறேன். அது என்னது சார்? ஏன் குழந்தைங்களுக்கு வந்து அதை ஃபில் பண்ணுறாங்க? மோஸ்ட் ஆஃப் நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு பல்லு மட்டும் மெட்டல் இதில் இருக்கும். அது மெட்டல் கிரவுன் சொல்கிறீங்களா? மெட்டல் ஃபில்லிங் ஃபுல்லாகவே சார் அது கப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. அது என்னன்றது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பற்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொத்தை, ஏன்னா வந்து சரியாக வந்து குழந்தைங்க வந்து சரியாக வந்து பேரண்ட்ஸும் வந்து அதோட காரணமாக இருக்கலாம். ஸோ சரியாக பராமரிக்காமல் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சொத்தையாக இருக்கும். இல்லை அந்த பல் வந்து ரொம்ப ஆழமாக போய் பற்கள் கூழ் பாதிக்கப்பட்டு அதுக்கு வந்து ஒரு வேறு சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஷெல் மாதிரி தான் இருக்கும், ஸ்ட்ரென்த் அந்தளவு இருக்காது. ஸோ அதை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மேலே வந்து ஒரு ஸ்டீல் கேப் மாதிரி போடுவாங்க. ரெடிமேடாகவே இருக்கும். தனியாக வந்து இப்போ பெரியவங்களுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பற்களை வந்து அதை ஒரு ஷேப்புக்கு வந்து குறைச்சி அதில் வந்து ஒரு அளவை எடுத்து அதை வெளியில் லேபுக்கு கொடுத்து பண்ணி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே இருக்கும், ஸ்டீலில் இருக்கும், இல்லை அது ஒயிட் கலரில் ஜிர்கோனியாவில் இருக்கும். ஸோ அதை வந்து அப்போவே வந்து பண்ணி உடனே வந்து அது மேலே வந்து ஒரு கவர் போட்டு விடுவோம். இந்த க்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ப்பற்கள் விழுகும் போதே அப்படியே சேர்ந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் பர்மனன்ட் வளரும்போது, அதுக்கப்புறம் நிரந்தர பல் வரும்போது அது நார்மலாக வளரும். ஸோ அதனால் வந்து அது கண்டினியூஸாகவே இருக்காது அந்த க்ரௌன். அதுக்கப்புறம் வந்து பர்மனன்ட் பல்லில் வந்து நீங்கள் வந்து நிரந்தர பற்களில் வந்து இந்த மாதிரி ஏதாவது சொத்தை ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பற்கள் வந்து நிரந்தர பல்லாக இருந்து கேப் போடுறீங்கன்னா அது வந்து லாங் டியூரேஷனாக உங்களுக்கு அந்த கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த பற்களை வந்து பாதுகாப்பாக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு கவர் தான் அந்த கொடுத்துருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹார்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸை விஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த க்ரௌன் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி. தேங்க்யூ.